Hi students, நம்ம இந்த வீடியோல அக்கௌண்டன்சியோட ரிவிஷன் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம சாப்டர் 1 அக்கௌண்டிங் ஃபார் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் ஃபண்டமெண்டல்ஸோட கான்செப்ட்ஸை கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஓகே, ஸோ நீங்களும் ஒரு நோட்டு பென் வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம்? பார்ட்னர்ஷிப்போட மீனிங், ஃபீச்சர்ஸ், பார்ட்னர்ஷிப் டீட்னா என்ன, பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாத போது என்ன ப்ரொவிஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்னா என்ன, அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்னா என்ன, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், ரெண்ட் பேயபிள், மேனேஜர்ஸ் கமிஷன், இதெல்லாம் நம்ம எப்படி வந்துட்டு அக்கௌண்ட்ல போடுவோம். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட ஃபார்மேட் பார்க்கலாம், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட ஃபார்மேட் பார்க்கலாம், அண்ட் பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னா என்ன அண்ட் கேரண்டி ஆஃப் ப்ராஃபிட்டை பத்தி பார்க்கலாம். பார்ட்னர்ஷிப்போட டெஃபினேஷன் பார்க்கலாம். பார்ட்னர்ஷிப்போட டெஃபினேஷன் வந்து இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 செக்ஷன் 4 கீழே வருது. பார்ட்னர்ஷிப் அப்படின்றது ஒரு பிசினஸ் ரிலேஷன்ஷிப். பிசினஸ் ரிலேஷன்ஷிப்னா என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப், இந்த பிசினஸ்ல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும்னா, எந்த பர்சன்ஸ்லாம் வந்து ஒரு பிசினஸ அவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணலாம், இல்ல யாராச்சும் ஒருத்தர் மத்தவங்களுக்காக பண்ணலாம், அண்ட் அந்த பிசினஸ் பண்ணும்போது ப்ராஃபிட்டோ லாஸும் வரும்ல, அதை நம்மக்குள்ள ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்குள்ள வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிசினஸ் ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். ஸோ பார்ட்னர்ஷிப்ல சில டேர்ம்ஸ் இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஸ். யாரெல்லாம் இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வராங்களோ அவங்கள வந்து இண்டிவிஜுவலா நம்ம பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ம் அப்படின்றது இந்த இண்டிவிஜுவலா ஒவ்வொரு பர்சனையும் நம்ம சொல்லும் போது அவங்க பார்ட்னர்ஸ், அதே அந்த பர்சன்ஸ் கலெக்டிவா சொன்னோம் அப்படின்னா அவங்க ஃபர்ம். அண்ட் ஃபர்ம் நேம் அப்படின்றது அவங்க பிசினஸ்க்கு ஒரு நேம் வச்சிருப்பாங்கல்ல, அதுதான் ஃபர்ம் நேம். பார்ட்னர்ஷிப்போட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், 2 or more persons. ஸோ நம்ம டெஃபினிஷன் என்ன பார்த்தோம்? பார்ட்னர்ஷிப் இஸ் அ பிசினஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பர்சன்ஸ். அப்ப எத்தனை பர்சன்ஸ் இருக்கலாம் பார்ட்னர்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 2 பர்சன்ஸ் பார்ட்னர்ஸா இருக்கலாம் அண்ட் மேக்ஸிமம் 50 பர்சன்ஸ் பார்ட்னர்ஸா இருக்கலாம். இந்த மேக்ஸிமம் 50 அப்படின்றது யார் கொடுத்திருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரூல் 10 ஆஃப் த கம்பெனிஸ் மிஸ்லேனியஸ் ரூல்ஸ் 2014 கீழே கொடுத்திருக்காங்க. ஓகே, யாரெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் குள்ள வரத்துக்கு கம்பீட்டன்ட் கிடையாது, அதாவது பார்ட்னர்ஷிப் குள்ள யாரெல்லாம் வர முடியாது, என்ன மாதிரி பர்சன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மைனர் 18 இயர்ஸ் கீழே இருக்கிறவங்க, நெக்ஸ்ட் பர்சன்ஸ் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட், அதாவது மூல வளர்ச்சி சரியில்லாதவங்க, அண்ட் பர்சன்ஸ் டிஸ்குவாலிஃபைட் பை லா. ஸோ யாரெல்லாம் வந்து கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் கோர்ட் கொடுத்துருக்கோ அவங்க எல்லாம் வந்து கான்ட்ராக்ட் குள்ள வர முடியாது. நெக்ஸ்ட் ஃபீச்சர் அக்ரிமெண்ட். நம்ம பார்ட்னர்ஷிப் டெஃபினிஷன் என்ன பார்த்தோம்? பார்ட்னர்ஷிப் இஸ் அ பிசினஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பர்சன்ஸ் ஹூ ஹாவ் அக்ரீட். ஸோ அக்ரிமெண்ட்னு ஒரு விஷயம் இருந்தாதான் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயமே வரும். ஓகே, ஸோ இந்த அக்ரிமெண்ட் வந்து ரிட்டனாவும் இருக்கலாம், ஓரலாவும் இருக்கலாம். ஓகே, ஓரல்னா பேச்சுவார்த்தையில இந்த அக்ரிமெண்ட் இருக்கலாம், இல்ல ரிட்டன் அப்படிங்கும் போது ஒரு டாக்குமெண்ட்ல இருக்கலாம். ஓகே, ரிட்டன் அக்ரிமெண்ட்டை தான் நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் பிசினஸ். பார்ட்னர்ஷிப் எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க? ஒரு பிசினஸ்க்காக. நம்ம டெஃபினிஷன்லயும் அதே தான் பார்த்தோம். பார்ட்னர்ஷிப் இஸ் அ பிசினஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் ப்ராஃபிட் ஷேரிங். ஸோ ப்ராஃபிட் ஷேரிங் அப்படின்றது ஒரு அக்ரிமெண்ட் பார்ட்னர்ஸ்குள்ள, அதாவது பிசினஸ்ல இருந்து வர ப்ராஃபிட்ஸையோ லாஸஸையோ அவங்கக்குள்ள ஒரு ரேஷியோல ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. இதே தான் நம்ம டெஃபினிஷன்ல பார்த்தோம். பார்ட்னர்ஷிப் இஸ் த பிசினஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பர்சன்ஸ் ஹூ ஹேவ் அக்ரீட் டு ஷேர் த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த பிசினஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபீச்சர், பிசினஸ் கேன் பி கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஆஃப் த பார்ட்னர்ஸ் ஆக்டிங் ஃபார் ஆல். ஓகே, ஸோ பிசினஸ் அப்படிங்கிறது எல்லா பார்ட்னர்ஸுமே சேர்ந்து செய்யலாம், இல்ல யாரா ஒரு பார்ட்னர் மற்ற பார்ட்னர்ஸ்க்காக செய்யலாம் அப்படின்றது தான் இந்த ஃபீச்சர். ஸோ இங்க பார்ட்னர்ஸ் வந்து ஏஜென்ட்ஸாவும் இருப்பாங்க, அதே டைம் பிரின்சிபல்ஸாவும் இருக்காங்க. ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்க வந்து மற்ற பார்ட்னர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, ஆனா இவங்க ஒர்க் பண்றது மத்த பார்ட்னர்ஸ்க்குமே அது லயபிள் ஆகும். இவர் வந்து ப்ராஃபிட் earn பண்ணாலும் அது மத்த பார்ட்னர்ஸ்க்கு போகும், இவர் ஏதாச்சும் ரெஸ்பான்சிபிள் ஆனா அது மத்த பார்ட்னர்ஸ்க்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி போகும். நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் அப்படிங்கும் போது மத்தவங்க பண்ற ஒர்க்கோட இம்பாக்ட் வந்து அந்த பிரின்சிபலுக்குமே வந்து சேரும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். நெக்ஸ்ட் நம்ம ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்கிறோம், which is nature of partnership. See,
பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு செப்பரேட் பிசினஸ் என்டிட்டியா அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ பார்ட்னர்ஷிப் பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ட்னர்ஷிப் வேற, பார்ட்னர்ஸ் வேற. ஓகேவா? அக்கௌண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ட்னர்ஷிப் வேற, பார்ட்னர்ஸ் வேற. ஏன்னா பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ல நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபர்மோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ரெக்கார்ட் பண்ணுவோம் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல. ஓகேவா? பார்ட்னர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஃபர்மோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால பார்ட்னர்ஷிப் வேற, பார்ட்னர்ஸ் வேற. இப்ப இத லாஜிக்க புரிஞ்சுக்கோங்க. பார்ட்னர்ஸ் என்ன செய்யறாங்க? ஃபர்ம்க்கு கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இன் ரிட்டர்ன் ஃபர்ம் என்ன செய்யுது? பார்ட்னர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பே பண்ணுது. பார்ட்னர்ஸ் வந்து பிசினஸ், அதாவது அந்த ஃபர்ம் ரன் பண்றதுக்கு சில ஆக்டிவிட்டிஸ் கேரி அவுட் பண்றாங்க. இன் ரிட்டர்ன் ஃபர்ம் என்ன செய்யுது? நீ வேலை செய்யறல, இந்த உனக்கு சம்பளம் கொடுக்குறேன், கமிஷன் கொடுக்குறேன், போனஸ் கொடுக்குறேன்னு திருப்பி ஃபர்ம் வந்து பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்குது. அதே மாதிரி பார்ட்னர்ஸ் வந்து ஃபர்ம் கிட்ட இருந்து பர்சனல் யூஸ்க்காக பணத்தை வித்ட்ரா பண்றாங்க. அதை நம்ம டிராயிங்ஸ் சொல்றோம். ஸோ ஃபர்ம் வந்து பார்ட்னர்ஸ்க்கு என்ன கொடுக்குது? அவங்களோட பர்சனல் யூஸ்க்கு பணம் கொடுக்குது, டிராயிங்ஸ் கொடுக்குது. இன் ரிட்டர்ன் பார்ட்னர் என்ன செய்யறாங்க? இந்த டிராயிங்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஃபர்முக்கு பே பண்றாங்க. ஓகேவா? ஸோ அதனால பார்ட்னர்ஷிப் வேற, பார்ட்னர்ஸ் வேற அக்கௌண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல. அதே வந்து லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபர்மும் பார்ட்னர்ஸும் ஒண்ணுதான். அவங்க செப்பரேட் லீகல் என்டிட்டி கிடையாது. ஏன்னா ஃபர்மோட டெட், அதாவது ஃபர்மோட கடன்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்ட்னர்ஸோட பர்சனல் அசெட்ஸ் வச்சும் பே பண்ணலாம். இப்போ சப்போஸ் ஃபர்மால அதோட லயபிலிட்டிஸ ரீபே பண்ண முடியல அப்படிங்கும்போது பார்ட்னர்ஸோட பர்சனல் அசெட்ஸ் வச்சு கூட பே பண்ணலாம். ஸோ அதனால லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ட்னர்ஷிப்பும் பார்ட்னர்ஸும் செப்பரேட் லீகல் என்டிட்டி கிடையாது. பட் அக்கௌண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ட்னர்ஷிப் வேற, பார்ட்னர்ஸ் வேற. ஏன்னா நம்ம வந்து புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ஃபர்மோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் எப்ப வருது? பர்சன்ஸ்குள்ள அந்த பிசினஸ் ரிலேஷன்ஷிப்கான ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் போதுதான் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. சோ அப்போ ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்றது அந்த பர்சன்ஸ்குள்ள இருந்தாதான் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இந்த அக்ரிமெண்ட் வந்து ஓரலா இருக்கலாம், இல்ல ரிட்டனா இருக்கலாம். சோ ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் ஆச்சு அப்படின்னா அதை பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுல வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்போட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த ரிட்டன் டாக்குமெண்ட்ல. ஓகே, சோ இது ஒரு லீகல் டாக்குமெண்ட் அண்ட் இத வந்து எல்லா பார்ட்னர்ஸுமே சைன் பண்ணிருப்பாங்க. சோ நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கோர்ட்ல கூட இதை சப்மிட் பண்ணலாம். ஓகே, இட் பிகம்ஸ் அ லீகல் டாக்குமெண்ட். பார்ட்னர்ஷிப் டீட்ல என்னென்ன கிளாசஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸோட நேம், அட்ரஸ் அதெல்லாம் இருக்கும். அடுத்தது பார்ட்னர்ஷிப் ஃபர்மோட டிஸ்கிரிப்ஷன், அதோட நேம், அட்ரஸ் இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் எந்த பிளேஸ்ல வந்து அவங்க பிசினஸ் பண்ண போறாங்க அப்படின்றது இருக்கும். அவங்க என்ன டைப் ஆஃப் பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கிறது இருக்கும். எப்ப இந்த பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்றது இருக்கும். நெக்ஸ்ட் ஒவ்வொரு பார்ட்னரும் எவ்வளவு கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு இருக்கும். அடுத்தது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு இருக்கும். ஸோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸ்பெசிஃபை ஆயிருக்கும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸோட ரேட் ஸ்பெசிஃபை ஆயிருக்கும். ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன ரேஷியோல வச்சுக்க போறாங்க, ஸோ ப்ராஃபிட்ஸை வந்து அவங்க எந்த ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க அவங்களுக்குள்ள அப்படின்றது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஓகே, சோ இப்போ வந்து பார்ட்னர் வந்து ஃபர்ம்க்கு லோன் கொடுக்கலாம், ஃபர்ம் வந்து பார்ட்னருக்கு லோன் கொடுக்கலாம். லோனுனாலே என்னது? கடன். அப்ப அதுக்கு வட்டி பே பண்ணுவோம்ல, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம்ல. சோ அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரெமுனரேஷன் டு பார்ட்னர்ஸ், இந்த சேலரி, கமிஷன், போனஸ் அதை பத்தி இருக்கும். அப்புறம் வந்து குட்வில்ல எந்த மெத்தட்ல அவங்க வேல்யூ பண்ணுவாங்கன்னு இருக்கும். அசட்ஸை எப்படி வேல்யூ பண்ணுவாங்கன்னு இருக்கும். சப்போஸ் வந்து ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகுறாரு அந்த மாதிரி இருக்கும்போது அக்கௌண்ட்ஸ் எப்படி செட்டில் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் அவங்களோட அக்கௌண்டிங் பீரியட் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் 1st ஏப்ரல் டு 31st மார்ச் எவ்ரி இயரா, அந்த மாதிரி அவங்களோட அக்கௌண்டிங் பீரியட் என்னன்னு ஸ்பெசிஃபை ஆயிருக்கும். அப்புறம் ஒவ்வொரு பார்ட்னரோட ரைட்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்னன்னு கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்ட்னர்ஷிப்போட டியூரேஷன் என்ன. ஸோ பார்ட்னர்ஷிப்போட டியூரேஷன் ஃபார் ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனேயும் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் முடிஞ்சிடும். இல்ல பார்ட்னர்ஷிப் அட் வில்லுன்னா அவங்க எவ்வளவு நாளைக்கு கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளவு நாளைக்கு அதை கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே, சோ அந்த டியூரேஷன் கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து யார் பேங்க் அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணுவாங்க, இல்ல எல்லா பார்ட்னர்ஸுமே ஆப்ரேட் பண்ணுவாங்களான்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஏதாவது ஒரு பார்ட்னர் இறந்து போனா அவருக்கு அக்கௌண்ட் எப்படி செட்டில் பண்ணும், மத்த பார்ட்னர்ஸ் எப்படி பிசினஸ் கண்டினியூ பண்ணுவாங்க, இது எல்லாமே இருக்கும். அடுத்தது வந்து செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ். சோ இவங்களுக்குள்ள வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த டிஸ்பியூட்ஸை எப்படி செட்டில் பண்ணிப்பாங்க
அப்படின்றதெல்லாம் தான் பார்ட்னர்ஷிப் டீட்ல இருக்கும். ஸோ பார்ட்னர்ஷிப் டீட்ல எல்லா கிளாஸஸுமே கவர் ஆயிடுது. சப்போஸ் பார்ட்னர்ஷிப் டீட் இல்ல அப்படின்னா அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன? இதுக்கு வந்து இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வந்து சில ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாத போது சில ஐட்டம்ஸ்க்கான அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் என்னன்னு கொடுத்திருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் அட்வான்ஸ் ஆர் லோன் பை அ பார்ட்னர். ஓகே, பார்ட்னர் வந்து ஃபர்முக்கு லோன் கொடுத்திருக்காரு. ஸோ ஃபர்ம் என்ன பண்ணிருக்கு? பார்ட்னர் கிட்ட இருந்து லோன் வாங்கியிருக்கு. அப்ப இன் ரிட்டர்ன் ஃபர்ம் என்ன செய்யணும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்ணும். இப்ப பார்ட்னர்ஷிப் டீட் இல்ல, எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த லோனுக்கு பே பண்ணும் அப்படிங்கிறது தெரியல. சோ அப்ப இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் என்ன சொல்லுது? 6% per annum ஃபர்ம் வந்து பார்ட்னருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்ணும் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ஆர் லாசஸ். ஸோ பிசினஸ்ல இருந்து வர ப்ராஃபிட்ஸ் ஆர் லாசஸ பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாத போது பார்ட்னர்ஸ் எல்லாம் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாத போது பார்ட்னர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபர்ம் பே பண்ணாது. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடையாது. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாத போது பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து ஃபர்ம் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சார்ஜ் பண்ண கூடாது. ஓகேவா? சோ அப்ப பார்ட்னர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பே பண்ண மாட்டாங்க பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாத போது. நெக்ஸ்ட் ரெமுனரேஷன் டு பார்ட்னர்ஸ். ரெமுனரேஷன் அப்படின்றது salary, கமிஷன், போனஸ் இந்த மாதிரி. சோ பார்ட்னர்ஷிப் டீட் இல்ல அப்படின்னா ஃபர்ம் வந்து இந்த ரெமுனரேஷனை பார்ட்னர்ஸ்க்கு பே பண்ணாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர். இப்போ ஏற்கனவே பார்ட்னர்ஸ் இருக்காங்க, ஒரு புது பார்ட்னரை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாத போது மத்த பார்ட்னர்ஸோட கன்சென்ட் இல்லாம ஒரு புது பார்ட்னரை உள்ள கொண்டு வர முடியாது. எல்லா பார்ட்னர்ஸோட அக்ரிமெண்ட்டும் வேணும். இல்ல ஒரு பார்ட்னர் மட்டும் கன்சென்ட் கொடுக்கலன்னா கூட அப்ப வந்து அந்த நியூ பார்ட்னரை உள்ள கொண்டு வர முடியாது. சோ எல்லா பார்ட்னர்ஸுமே அவங்களோட கன்சென்ட்டை கொடுக்கணும். அவங்க அக்ரி பண்ணிக்கணும் ஒரு புது பார்ட்னர் உள்ள வரலாம். அவங்க அப்படி அக்ரி பண்ணல, ஏதாவது ஒரு பார்ட்னர் கூட அக்ரி பண்ணல அப்படின்னா ஒரு புது பார்ட்னரை உள்ள கொண்டு வரக்கூடாது. ஓகே, சோ இதுதான் வந்து அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட். பார்ட்னர்ஸ்குள்ள எப்படி ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னா ஒரே ஒரு பர்சன் தான் பிசினஸ் ரன் பண்றாரு, அதுல இருந்து வர ப்ராஃபிட் எல்லாமே அவருக்கு மட்டும்தான். பட் பார்ட்னர்ஷிப்ல பார்ட்னர்ஸ் இருக்காங்க, சோ இதுல இருந்து வர ப்ராஃபிட்டை அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். சோ அப்ப அதுக்கு என்ன அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ பார்ட்னர்ஷிப்லயுமே என்ன செய்வாங்க அப்படின்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க. யூஸ்வலா நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல என்னெல்லாம் ஐட்டம்ஸ் போடுவோமோ அதே மாதிரி போட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வர நெட் ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, இத வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா இருந்தா இந்த நெட் ப்ராஃபிட்டா அப்படியே எடுத்துக்குவாங்க, அவங்களே எடுத்துருவாங்க. பட் இங்க நம்ம என்ன படிக்கிறோம்? பார்ட்னர்ஷிப். ஸோ பார்ட்னர்ஸ்க்கு எப்படி இந்த நெட் ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்ப இங்க என்ன பண்றாங்க? பார்ட்னர்ஷிப்ல ஒரு அக்கௌண்ட் எக்ஸ்ட்ரா ஓபன் பண்றாங்க. Okay, which is called profit and loss appropriation account. Okay, profit and loss appropriation account அப்படின்றது வந்து profit and loss account ஓட ஒரு extension. இத year endல தான் firm prepare பண்ணும். ஓகேவா? so profit and loss appropriation account ஓட format பார்க்கலாம். profit and loss appropriation account. appropriation னா distribution of profits. so partners வந்து அவங்களோட share of profits இந்த அக்கவுண்ட்ல தான் நம்ம distribute பண்றோம். so அதனால இது appropriation னு சொல்றோம். ஓகே, இது வந்து ஒரு ledger account. so இதுக்கு debit side, credit side இருக்கும். so debit side columns வந்து particulars amount, credit side columns வந்து particulars amount. இத வந்து firm ஓட point of view ல தான் prepare பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? accounting point of view ல பார்க்கும்போது firm வேற, partners வேற. so நடக்கிற transactions எல்லாத்தையுமே firm ஓட point of view ல தான் books of accounts ல record பண்ணுவோம். ஓகேவா? so இப்போ இந்த அக்கவுண்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நாமினல் அக்கவுண்ட். நாமினல் அக்கவுண்டோட ரூல் என்ன? debit all expenses and losses. so firmக்கு எதெல்லாம் expenses losses ஓ அது debit sideல வரும். நாமினல் அக்கவுண்டோட credit side rule என்ன? credit all incomes and gains. so firm எதெல்லாம் incomes and gains ஓ அது இந்த அக்கவுண்டோட credit sideல வரும். ஓகே, சோ இந்த பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல இருந்து நெட் ப்ராஃபிட்டை இந்த அக்கவுண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். சோ பை நெட் ப்ராஃபிட் அந்த அமௌண்ட்டை போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து
firm பார்ட்னர்ஸ்க்கு என்னெல்லாம் பே பண்ணணுமோ இந்த ப்ராஃபிட்ல இருந்து அதெல்லாம் கொடுக்கும். ஸோ பார்ட்னர்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கணும். ஏன்னா பார்ட்னர்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க, கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இன் ரிட்டர்ன் firm என்ன செய்யுது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்குது. ஸோ அப்ப firmக்கு இது எக்ஸ்பென்ஸ், அதனால டெபிட் சைட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போடுறோம். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, டெபிட் சைட்ல 2ன்னு எழுதுங்க, கிரெடிட் சைட்ல பைன்னு எழுதுங்க. ஃபார்மேட்லாம் ப்ராப்பரா எழுதுங்க. ஓகே, ஸோ 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்கும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கால்குலேட் பண்ணி இன்னர் காலம்ல போட்டுட்டு அவுட்டர் காலம்ல டோட்டலா போடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஸ் ஃபர்முக்கு சில பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ இன் ரிட்டர்ன் ஃபர்ம் என்ன செய்யுது, அவங்களுக்கு ரெமினரேஷன் கொடுக்குது. சேலரி, கமிஷன், போனஸ் இந்த மாதிரி ரெமினரேஷன் கொடுக்குது. ஸோ ஃபர்ம் கொடுக்கறதுனால ஃபர்ம்க்கு இது என்னது, எக்ஸ்பென்ஸ். ஸோ டெபிட் சைட்ல 2 பார்ட்னர்ஸ் சேலரி, 2 பார்ட்னர்ஸ் கமிஷன் ஆர் போனஸ் அப்படின்னு போடுறோம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா டிவிசிபிள் ப்ராஃபிட் இல்ல நெட் ப்ராஃபிட்ல இருந்து ஒரு அமௌண்ட்டை ஃபர்ம் வந்து ரிசர்வ்ல எடுத்து வச்சுக்கும். ஸோ ஃபியூச்சருக்காக ஒரு அமௌண்ட்டை வந்து ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து வச்சுக்குது. ஸோ ப்ராஃபிட் குறையுது, அதனால டெபிட் சைட்ல 2 ரிசர்வ் அப்படின்னு போடுறோம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபர்ம் வந்து பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட பர்சனல் யூஸ்க்கு பணம் கொடுக்குது. ஸோ அதை டிராயிங்ஸ்ன்னு சொல்றோம். அதுக்கு பார்ட்னர்ஸ் இன் ரிட்டர்ன் ஃபர்ம்க்கு என்ன பே பண்றாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பே பண்றாங்க. ஸோ ஃபர்ம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை ரிசீவ் பண்ணுது, அது ஃபர்ம்க்கு இன்கம். ஸோ இன்கம்ல எந்த சைடு வரணும், கிரெடிட் சைட். அதனால பை இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஒவ்வொரு பார்ட்னருக்கும் தனியா கால்குலேட் பண்ணிட்டு டோட்டலா அவுட்டர் காலம்ல போடுறோம். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல இந்த ஐட்டம்ஸை மட்டும் தான் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? சோ பார்ட்னர்ஸ் எதெல்லாம் ஃபர்ம் வந்து பார்ட்னர்ஸ்க்கு எதெல்லாம் பே பண்ணுதோ அதெல்லாம் டெபிட் சைட். ஓகே, ஃபர்ம் வந்து பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து எதெல்லாம் ரிசீவ் பண்ணுதோ அது கிரெடிட் சைட். ஃபர்ம் ரிசீவ் பண்றது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் மட்டும் தான். ஓகேவா? சோ பார்ட்னர்ஸ்க்கு பே பண்றது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன், போனஸ். இதை தவிர்த்து ரிசர்வ்க்கு ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்குது. சோ இதெல்லாம் டெபிட் சைட்ல வரும். ஓகே, இப்போ இந்த அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணணும். இப்போ கிரெடிட் சைட் டோட்டல் பண்ணுங்க. டெபிட் சைட் டோட்டல் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டெபிட் சைட்ல பேலன்சிங் ஃபிகர் வரும். டெபிட் சைட்ல பேலன்சிங் ஃபிகர் வந்தா இத டிவிசிபிள் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். டிவிசிபிள் ப்ராஃபிட்னா இந்த ப்ராஃபிட்டை தான் பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல. ஓகே, சோ இந்த ப்ராஃபிட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பார்ட்னர்ஸோட கேபிட்டல் ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட்னா என்னன்னு அப்புறம் பார்க்கலாம். பட் அவங்களோட இந்த ப்ராஃபிட் எங்க போகும், கன்சர்ன்ட் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு போகும். ஓகேவா? சோ அதே மாதிரி இப்ப டெபிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருந்து கிரெடிட் சைட்ல நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்தா அது ஃபர்முக்கு லாஸ். அந்த லாஸ் யாருக்கு போகும், பார்ட்னர்ஸ்க்கு தான் போகும். அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட் இல்ல கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல போகும். இந்த லாஸை நம்ம டிவிசிபிள் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட ஃபார்மேட். பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் தவிர்த்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு ஒண்ணு ஓபன் பண்ணும். ஏன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ல ஒரு ஓனருக்கு மேல இருக்காங்க, அதாவது ஒரு பார்ட்னருக்கு மேல இருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு பார்ட்னருமே ஃபர்மோட டிரான்சாக்ஷன்ஸ் வச்சுக்கிறாங்க. சோ அப்போ ஒவ்வொரு பார்ட்னருக்கும் செப்பரேட்டா அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணும். இதே நம்ம சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காரு, அவர் மட்டும்தான் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்றாரு. சோ அங்க ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. பட் பார்ட்னர்ஷிப்ல பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னருக்கு மேல இருக்கிறதுனால ஒவ்வொரு பார்ட்னருமே ஃபர்மோட டிரான்சாக்ஷன் வச்சுக்கிறாங்க. சோ அதனால ஒவ்வொரு பார்ட்னருக்கும் செப்பரேட்டா அவங்களுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்றத பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, சோ இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்து இந்த ரெண்டு மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணும். ஒன்னு வந்து பிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் மெத்தட், இன்னொன்னு ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தட். இந்த ரெண்டு மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணி பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணும் ஃபர்ம். பிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தட்ல நம்மளுக்கு ரெண்டு அக்கௌண்ட் வரும். ஒன்னு வந்து கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்னு கரண்ட் அக்கௌண்ட். ஓகே, சோ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஒன்னு வரும், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் ஒன்னு வரும் பிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தட்ல. இந்த ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தட்ல ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் வரும், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து பார்ட்னர்ஸ் என்ன டைப் ஆஃப் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட், அதாவது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் ஓபன் பண்ணா போதும்.
ஸோ கொஸ்டின்ல பாத்துக்கோங்க, பிக்ஸ்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தட்னு சொன்னா நீங்க கேபிட்டல் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும். சப்போஸ் கொஸ்டின்ல பிக்ஸ்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்ற வார்த்தையே இல்ல, வெறும் கேபிட்டல்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஸ் மட்டும் இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து பிளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தட் அப்படின்னு அசியூம் பண்ணி பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் ஓபன் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் நம்ம fluctuating capital மெத்தட்ல பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட ஃபார்மேட் பார்க்கலாம். fluctuating capital மெத்தட்ல ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் ஓபன் பண்ணுவோம், which is partners capital account. ஓகே, ஸோ இப்போ இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்றது லெட்ஜர் அக்கௌண்ட். ஸோ டெபிட் சைட் கிரெடிட் சைடு வரும். அண்ட் எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸை டிக்ரீஸ் பண்ணுமோ குறைக்குமோ அதெல்லாம் டெபிட் சைட்ல வரும். ஓகேவா? அண்ட் எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுமோ அதெல்லாம் கிரெடிட் சைட்ல வரும். ஸோ இந்த லாஜிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும் சம் போட. ஓகே, ஸோ இப்போ இந்த அக்கௌண்டோட ஃபார்மேட் என்னன்னு பார்க்கலாம். டெபிட் சைட்ல பர்டிகுலர்ஸ் அண்ட் ஒவ்வொரு பார்ட்னருக்கும் இண்டிவிஜுவலா காலம்ஸ் ஓபன் பண்ணும். ஸோ நான் இங்க 2 பார்ட்னர் எடுத்திருக்கேன், ஏ பின்னு சொல்லி. அப்ப ஏக்கு ஒரு தனி காலம், பிக்கு ஒரு தனி காலம். சப்போஸ் சின்னு ஒரு பார்ட்னர் இருந்தா சிக்கு ஒரு தனி காலம் போடுங்க. ஓகே, அண்ட் கிரெடிட் சைட்ல பர்டிகுலர்ஸ் இதே மாதிரி ஏக்கு தனி காலம், பிக்கு தனி காலம். ஓகே, இப்போ ஒரு ஒரு ஐட்டமா பார்க்கலாம். நம்ம கிரெடிட் சைட ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ கிரெடிட் சைட்ல என்ன பண்ணும், கேபிட்டல் அக்கௌண்ட் லெட்ஜர் அக்கௌண்ட் இல்லையா? ஸோ பேலன்ஸ் ப்ராட் டவுனை கொண்டு வரணும். இந்த பேலன்ஸ் ப்ராட் டவுன் எங்கேருந்து எடுத்துட்டு வருவோம்னா பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைட்ல நம்மளுக்கு பார்ட்னர்ஸ் கேபிட்டல்னு சொல்லி ஒவ்வொரு பார்ட்னருக்கும் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ லயபிலிட்டிஸ்ல பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கிரெடிட் சைட்ல பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல கொண்டு வாங்க. இது என்னன்னு எழுதுவோம், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். இதுதான் ஓப்பனிங் பேலன்ஸ். லயபிலிட்டி சைட்ல இருந்து எடுத்து ஏயோட பேலன்ஸ் என்னவோ அதை எழுதுங்க, பியோட பேலன்ஸை எழுதுங்க. ஓகே, அடுத்தது வந்து சப்போஸ் பார்ட்னர்ஸ் வந்து அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த அடிஷனல் கேபிட்டல் அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால கிரெடிட் சைட்ல பை கேஷ் ஆர் பேங்க் அப்படின்னு போட்டு அந்த அடிஷனல் கேபிட்டல் அமௌண்ட்டை நம்ம போடணும். ஸோ எந்த பார்ட்னர் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நேரா அந்த அமௌண்ட்டை போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு பார்ட்னர்ஸ் என்ன செய்யறாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரிசீவ் பண்றாங்க. ஸோ அப்போ அவங்க கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும், ஜாஸ்தி ஆகும். ஏன்னா ரிசீவ் பண்றாங்கல்ல ஃபர்ம் கிட்ட இருந்து. அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்றது அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதனால பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஒவ்வொரு பார்ட்னரோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்னவோ அவங்களோட காலம்க்கு நேரா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஸ் சேலரி, கமிஷன், போனஸ் இதெல்லாம் ஃபர்ம் கிட்ட இருந்து ரிசீவ் பண்றாங்க. ஸோ ரிசீவ் பண்ணும்போது அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல நம்ம பை கமிஷன் ஆர் போனஸ், பை பார்ட்னர்ஸ் சேலரி அப்படின்னு போட்டு அவங்களோட காலம்க்கு நேரா அவங்களோட அமௌண்ட்டை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம்ல இதுக்கு முன்னாடி. அப்ப அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல இருந்து டிவிசிபிள் ப்ராஃபிட் என்ன பண்ணிருக்கோம், பார்ட்னர்ஸ்க்கு ஷேர் பண்ணிருக்கோம் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல. இப்ப ப்ராஃபிட் என்ன பண்ணும், அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ராஃபிட்டா இருந்துச்சு அப்படின்னா அது கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கிரெடிட் சைட்ல அவங்களோட ப்ராஃபிட் ஷேரை போட்டுக்கோங்க அவங்க காலம்ஸ்க்கு நேரா. ஓகே, ஸோ இதெல்லாம் கிரெடிட் சைட்ல வரும். இப்ப டெபிட் சைட் பார்க்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் அசெட் சைட்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல இருந்தா அப்ப டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு போடுவோம். இந்த பை பேலன்ஸ் ப்ராட் டவுன்ங்கிறது லயபிலிட்டி சைட்ல இருந்துச்சுன்னா, சப்போஸ் பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட் இருந்தா டெபிட் சைட்ல போடுங்க, டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்லி அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸை போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பார்ட்னர்ஸ் வந்து கேபிட்டல்ல இருந்து பணம் வித்ட்ரா பண்ணிருக்காங்க. ஓகே, கேபிட்டல்ல இருந்து டிராயிங்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும், அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் குறையும் இல்லையா? கேபிட்டல்ல இருந்து வித்ட்ரா பண்ணிருக்காங்க, அப்போ கேபிட்டல் பேலன்ஸ் குறையும். ஸோ டெபிட் சைட்ல டு கேஷ் ஆர் பேங்க் டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டல்ல போடுறோம். அந்தந்த பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட அமௌண்ட்டை போட்டுக்கோங்க. டெபிட் சைட்ல நம்ம வந்து பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸை எதெல்லாம் குறைக்குமோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் டெபிட் சைட்ல போடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஸ் டிராயிங்ஸ்ல இருந்து ப்ராஃபிட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் குறையும். ஸோ டெபிட் சைட்ல டூ டிராயிங்ஸ் அப்படின்னு போட்டு அவங்களோட அமௌண்ட்டை அவங்களோட காலம்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டிராயிங்ஸ்னு ஒன்று எடுத்தா பார்ட்னர்ஸ் என்ன செய்யணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பே பண்ணும். அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பார்ட்னர்ஸ் பே பண்றாங்க, அப்ப அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும், குறையும். ஸோ அதனால டெபிட் சைட்ல டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அந்த பார்ட்னர்ஸோட போட்டுக்கோங்க. ஓகே,
அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல டிவிசிபிள் லாஸ் வந்துருந்துச்சு. ஓகேவா? டிவிசிபிள் லாஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா லாஸ் வந்து கேபிட்டல் பேலன்ஸை குறைக்கும். அப்ப டெபிட் சைட்ல டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் லாஸ்ன்னு போட்டு அந்த அமௌண்ட்டை போட்டுக்கோங்க, அவங்கவுங்க ஷேர் ஆஃப் லாஸ். ஓகே, ஸோ ப்ராஃபிட் வந்துச்சுன்னா கிரெடிட் சைட்ல, லாஸ் வந்துருந்துச்சுன்னா டெபிட் சைட்ல போடுவோம். ஓகே, அடுத்தது இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணியாச்சு. இந்த ஐட்டம்ஸ் மட்டும் தான் வரும். இதை நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருந்து டெபிட் சைட் டோட்டல் கம்மியா இருந்தா நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் ஆப்வியஸா டெபிட் சைட்ல தான் வரும். இந்த டெபிட் சைட் பேலன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டு பேலன்ஸ் கேரி டவுன். இப்போ இந்த அக்கௌண்டோட ஓப்பனிங்ல பாருங்க, brought down பேலன்ஸ்னு இருந்துச்சு. அப்போ க்ளோஸ் பண்ணும்போது என்ன இருக்கணும்? க்ளோசிங் டவுன் பேலன்ஸ்னு ஒன்னு இருக்கணும். சோ அதனால இது என்னன்னு எழுதுறோம்? டு பேலன்ஸ் கேரி டவுன். சப்போஸ் நம்மளுக்கு வந்து டெபிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருந்து கிரெடிட் சைட் டோட்டல் கம்மியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் கிரெடிட் சைட்ல வரும். ஓகே, அப்ப நம்ம என்னன்னு எழுதுவோம்? அந்த பேலன்சிங் ஃபிகரை பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு எழுதுவோம். இதுதான் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் அண்டர் ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ம் வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா எப்படி அவங்க வந்து இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் கீழே 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஒன்னு வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்னு பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பார்க்கலாம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்றது லெட்ஜர் அக்கௌண்ட். ஸோ டெபிட் சைட் கிரெடிட் சைட் வரும். ஓகே, ஸோ டெபிட் சைட் காலம்ஸ் வந்து பர்டிகுலர்ஸ் அண்ட் ஒவ்வொரு பார்ட்னருக்கும் இண்டிவிஜுவலா ஒரு காலம் அவங்களுக்குன்னு ஓப்பன் பண்ணும். அதே மாதிரி கிரெடிட் சைட்ல பர்டிகுலர்ஸ் அண்ட் ஒவ்வொரு பார்ட்னருக்கும் இண்டிவிஜுவலா காலம்ஸ் ஓப்பன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸை டிக்ரீஸ் பண்ணுமோ அதெல்லாம் டெபிட் சைட்ல வரும். எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுமோ அதெல்லாம் கிரெடிட் சைட்ல வரும். ஓகே, இதுதான் லாஜிக். இப்ப வந்து ஐட்டம்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரெடிட் சைட் பார்க்கலாம். இப்ப வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைட்ல பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது என்ன செய்யணும்? கிரெடிட் சைட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணும். பை பேலன்ஸ் brought down. இதுதான் ஓப்பனிங் பேலன்ஸ். ஏன்னா அது லெட்ஜர் அக்கௌண்ட் இல்ல. ஸோ அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு வரும். பை பேலன்ஸ் brought down. ஒவ்வொரு பார்ட்னரோட அவங்களோட பேலன்ஸா கேபிட்டல் பேலன்ஸா அவங்களோட காலம்க்கு நேர எழுதுங்க. அடுத்தது வந்து பார்ட்னர்ஸ் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்போ இங்க எந்த அக்கௌண்ட்டை பத்தி பேசுறோம்? கேபிட்டல் அக்கௌண்ட். இங்க என்ன கொடுக்குறாங்க? அடிஷனல் கேபிட்டல். அப்ப அடிஷனல் கேபிட்டல் அக்கௌண்ட் குள்ள வரும். ஓகே, சோ அடிஷனல் கேபிட்டல் கொண்டு வராங்க அப்படின்னா அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சோ கிரெடிட் சைட்ல பை கேஷ் ஆர் பேங்க் அப்படின்னு போட்டு அவங்கவுங்க எவ்வளவு அமௌண்ட் அடிஷனலா கொண்டு வராங்களோ அந்த கேபிட்டல் அமௌண்ட்டை போட்டுக்கோங்க. ஓகே, இந்த 2 ஐட்டம்ஸ் தான் கிரெடிட் சைட்ல பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் கீழே வரும். ஓகே, இப்ப டெபிட் சைட் பாருங்க. இப்போ சப்போஸ் பார்ட்னர் அவரோட கேபிட்டல்ல இருந்து டிராயிங்ஸ் எடுத்திருக்காரு. கொஸ்டின்ல நீட்டாவே கொடுத்துருவாங்க. டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டல் அப்படின்னு கொடுத்தா மட்டும் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல டெபிட் சைட்ல டு கேஷ் ஆர் பேங்க்னு போடுங்க. ஏன்னா கேபிட்டல்ல இருந்து வித்ட்ரா பண்ணும்போது அவங்க கேபிட்டல் பேலன்ஸ் குறையுது. ஸோ அதனால நம்ம டெபிட் சைட்ல போடுறோம். டு கேஷ் ஆர் பேங்க்னு போட்டு அவங்களோட அமௌண்ட்டை அவங்க காலம்க்கு நேர போட்டுக்கோங்க. ஓகே, இவ்வளவுதான் ஐட்டம்ஸ் வரும். இதெல்லாம் கேபிட்டல் ரிலேட்டடான ஐட்டம்ஸ். ஸோ அதனால பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல வரும். ஓகேவா? இப்ப என்ன பண்றோம்? அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும். ஸோ கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த சைட் பேலன்சிங் ஃபிகர் வரும்? டெபிட் சைட்ல. இதை நம்ம டு பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு ஒன்னு லெட்ஜர் அக்கௌண்ட்ல இருந்தா க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ டு பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கறத பார்க்கலாம். பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது லெட்ஜர் அக்கௌண்ட். ஸோ டெபிட் சைட் கிரெடிட் சைட் வரும். டெபிட் சைட்ல காலம்ஸ் அதே மாதிரி தான் பர்டிகுலர்ஸ் ஒவ்வொரு பார்ட்னருக்கும் இண்டிவிஜுவலா காலம்ஸ். அதே மாதிரி கிரெடிட் சைட்ல பர்டிகுலர்ஸ் ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்கும் இண்டிவிஜுவலா அவங்களோட காலம்ஸ் ஓபன் பண்றோம். அண்ட் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்டோட பேலன்ஸ் எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் குறைக்குமோ அதெல்லாம் டெபிட் சைட். பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்டோட பேலன்ஸை எதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுமோ அதெல்லாம் கிரெடிட் சைட். ஓகேவா? சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிரெடிட் சைடு ஐட்டம்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு லயபிலிட்டிஸ்ல, அதாவது பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டிஸ்ல பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட் பேலன்ஸ்னு கொடுத்திருந்தா நீங்க என்ன செய்யணும்? லயபிலிட்டி சைட்ல இருக்கும்போது அது கிரெடிட் சைடு கொண்டு வாங்க. பை பேலன்ஸ் brought down அப்படின்னு சொல்லி. இதுதான் ஓப்பனிங் பேலன்ஸ். அண்ட் ஒவ்வொரு பார்ட்னருக்கும் அவங்களோட கரண்ட் அக்கவுண்ட் பேலன்ஸை அவங்க காலம்க்கு நேர எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரிசீவ் பண்றாங்களா?
ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்றது அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கிரெடிட் சைட்ல போடுறோம் பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி. அடுத்தது வந்து பார்ட்னர்ஸோட ரெமினரேஷன், சேலரி, கமிஷன், போனஸ் இதெல்லாம் அவங்க ரிசீவ் பண்றாங்க. ஸோ அவங்க கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால கிரெடிட் சைட்ல போடுங்க. அடுத்தது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல இருந்து வர ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். சப்போஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல ப்ராஃபிட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால கிரெடிட் சைட்ல போடுங்க. ஓகே, ஸோ கிரெடிட் சைட் முடிஞ்சிருச்சு. இப்போ டெபிட் சைட் பார்க்கலாம். இப்போ சப்போஸ் நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைட்ல பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ்னு கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப டெபிட் சைட்ல டூ பேலன்ஸ் brought down போடுங்க. ஓகே, இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணுதான் இருக்கும். ஒண்ணு லயபிலிட்டிஸ்ல நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும், இல்ல அசட்ஸ்ல இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஸ் ப்ராஃபிட்ல இருந்து வித்ட்ரா பண்ணிருக்காங்க, டிராயிங்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் குறையும். ஓகே, சோ அப்ப டெபிட் சைட்ல போடுங்க. கொஸ்டின்ல வந்து வெறும் டிராயிங்ஸ் அப்படின்னு கொடுத்தா அது டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட், அப்ப அது கரண்ட் அக்கௌண்ட்ல வரணும். கொஸ்டின்ல ஸ்பெசிபிக்காவே டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டல் அப்படின்னு கொடுத்திருந்தா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போகும். ஓகே, சோ இத வந்து என்னன்னு கொடுப்பாங்க, வெறும் டிராயிங்ஸ் தான் கொடுப்பாங்க. நம்ம மோஸ்ட் ஆஃப் த சம்ஸ் பாக்குறது வெறும் டிராயிங்ஸ் தான் கொடுப்பாங்க. பார்ட்னர்ஸ் டிராயிங்ஸ் வேற அப்படி தானே கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி கொடுக்கும்போது இது டெபிட் சைட்ல வரும். அப்ப என்ன எழுதுவீங்க, டூ டிராயிங்ஸ். ஓகே, ஒவ்வொரு பார்ட்னரோட டிராயிங்ஸை எழுதிக்கோங்க. அடுத்தது பார்ட்னர்ஸ் என்ன செய்யறாங்க, அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பே பண்றாங்க. ஸோ அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் குறையுது. அப்ப அதை டெபிட் சைட்ல டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல சப்போஸ் லாஸ் வந்துச்சுன்னா அந்த ஷேர் ஆஃப் லாஸ் அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸை குறைக்கும். ஸோ அதனால டெபிட் சைட்ல போட்டுக்கோங்க. ஓகே, இவ்வளவுதான் ஐட்டம்ஸ், இது எல்லாமே போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றோம், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றோம். சப்போஸ் நம்மளுக்கு கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருந்து டெபிட் சைட்ல பேலன்சிங் ஃபிகர் வந்துச்சுன்னா டெபிட் சைட்ல டூ பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு நம்ம பேலன்சிங் ஃபிகரை எழுதுவோம். சப்போஸ் நம்மளுக்கு டெபிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருந்து கிரெடிட் சைட் டோட்டல் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் கிரெடிட் சைட்ல வரும். அப்ப நம்ம அதை பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதுதான் ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தட்ல பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணும், ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்ல இந்த எல்லா ஐட்டம்ஸுமே இங்க வெறும் அந்த பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ்ங்கிறது மட்டும் தான் இருக்காது. ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்ல மற்ற எல்லா ஐட்டம்ஸுமே ஒரே அக்கௌண்ட்ல போடுறோம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல. பட் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல என்ன பண்றோம், கேபிட்டலுக்கு ரிலேட்டடா இருக்கிற ஐட்டம்ஸை பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல போடுறோம். மற்ற எல்லா ஐட்டம்ஸையும் எடுத்து பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்ல போடுறோம். பிளஸ் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்றது பேலன்ஸ் ஷீட்ல இருந்தா அதையும் நம்ம போடுறோம். ஓகே, இதுதான் ஃபார்மெட். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம், அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். அப்ராப்ரியேஷன் அப்படின்றது டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப ப்ராஃபிட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றது தான் அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ஓகே, சோ ஒரு வருஷத்துல ஒரு ஃபர்ம் வந்து நெட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுது. அந்த நெட் ப்ராஃபிட்டை பார்ட்னர்ஸ்க்கு பார்ட்னர்ஷிப் டீட் என்ன சொல்லுதோ அந்த மாதிரி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஓகே, சோ பார்ட்னர்ஷிப் டீட்ல பார்ட்னர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கணும், பார்ட்னர்ஸ்க்கு சேலரி கொடுக்கணும், ரிசர்வ்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும், பார்ட்னர்ஸ்க்கு கமிஷன் பே பண்ணும். இந்த மாதிரி கொடுத்திருந்தா நம்ம என்ன பண்றோம், நெட் ப்ராஃபிட்ல இருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஓகே, அதுதான் வந்து அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். அப்போ ஒரு ஃபர்ம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணா மட்டும் தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், பார்ட்னர் சேலரி, கமிஷன், போனஸ் அதே மாதிரி ரிசர்வ்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே, சோ ப்ராஃபிட் இருந்தா மட்டும் தான் இதை பண்ண முடியும். ஓகே, அடுத்தது இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எங்க நம்ம காட்டுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல பாருங்க, டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், டூ பார்ட்னர் சேலரி, டூ பார்ட்னர்ஸ் கமிஷன் ஆர் போனஸ், டூ ரிசர்வ். இதெல்லாம் எங்கேருந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், நெட் ப்ராஃபிட்ல. ஸோ நெட் ப்ராஃபிட் இருந்தா மட்டும் தான் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட். ஒரு ஃபர்ம் வந்து ஒரு வருஷத்துல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் சரி இல்ல லாஸ் சஃபர் பண்ணியிருந்தாலும் சரி கண்டிப்பா சில எக்ஸ்பென்சஸ் அதை பே பண்ணி தான் ஆகணும். அதுதான் சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ். ஓகே, ஸோ சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்றது ஃபர்முக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ். அண்ட் இதை வந்து நம்ம என்ன பண்றோம், ரெவன்யூல இருந்து டிடெக்ட் பண்றோம். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அந்த வருஷத்தோட நெட் ப்ராஃபிட்டோ நெட் லாஸோ கிடைக்கும். ஸோ சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்ங்கிறது ஃபர்முக்கு எக்ஸ்பென்ஸ். அண்ட் ஃபர்ம் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் சரி இல்ல லாஸ் இன்கர் பண்ணியிருந்தாலும் சரி இந்த எக்ஸ்பென்சஸை கண்டிப்பா அது பே பண்ணும். நம்மளுக்கு பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்ஸ்ல 3 ஐட்டம்ஸ் இருக்கு சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட். இந்த 3 தான் இந்த சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை பார்ட்னர். ஸோ பார்ட்னர் வந்து ஃபர்முக்கு லோன் கொடுத்திருக்காங்க, இன் ரிட்டர்ன் ஃபர்ம் என்ன பண்ணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்ணும் பார்ட்னருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்றது
ஃபர்மை பொறுத்த வரைக்கும் சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட், விச் மீன்ஸ் அந்த ஃபர்ம் ப்ராஃபிட் earn பண்ணாலும் சரி லாஸ் இன்கர் பண்ணாலும் சரி இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை பே பண்ணும். ஸோ ஃபர்ம் பே பண்றதுனால இது ஃபர்முக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்ட்னருக்கு ரெண்ட் பே பண்றது. இப்போ வந்து சப்போஸ் ஒரு பார்ட்னர் பிசினஸ்க்காக ஒரு பில்டிங் கொடுத்திருக்காரு அப்படின்னா அந்த ஃபர்ம் என்ன செய்யணும்? பார்ட்னருக்கு ரெண்ட் பே பண்ணும். ஓகே, ஸோ ரெண்ட்ங்கிறது எகெயின் எக்ஸ்பென்ஸ் ஃபர்ம்க்கு. அண்ட் இந்த ரெண்ட்டை வந்து அந்த ஃபர்ம் அந்த வருஷத்துல ப்ராஃபிட் earn பண்ணாலும் சரி இல்ல லாஸ் சஃபர் பண்ணியிருந்தாலும் இந்த ரெண்ட்டை பே பண்ணும். அடுத்தது மேனேஜருக்கு கமிஷன் பே பண்றது. ஸோ மேனேஜருங்கிறது எம்ப்ளாயி. ஓகே, அவருக்கு வந்து அவங்களோட கமிஷன் பே பண்றது. இப்ப ஃபர்ம் வந்து லாஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேனேஜர் கிட்ட போய் நான் லாஸ்ல இருக்கேன்ப்பா, நான் இப்ப பே பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியுமா? கமிஷன் பே பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சேலரிக்காக தான் ஒர்க் பண்றாங்க. ஸோ அதனால ஃபர்ம் வந்து ப்ராஃபிட் earn பண்ணாலும் சரி லாஸ் சஃபர் பண்ணாலும் சரி இந்த மேனேஜர்ஸ் கமிஷனை பே பண்ணும். அண்ட் ஃபர்ம் பே பண்றதுனால இது எக்ஸ்பென்ஸ். ஓகே, ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல காட்டுவோம். ஓகே, ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல பாருங்களேன், நம்ம என்ன செய்யறோம்? எல்லா எக்ஸ்பென்சஸும் போடுறோம், அதே மாதிரி ரெவன்யூ போடுறோம். ரெவன்யூல இருந்து எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு அந்த வருஷத்தோட நெட் ப்ராஃபிட் கிடைக்கும் இல்ல நெட் லாஸ் கிடைக்கும். ஸோ அதனால இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல தான் வரணும். இப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நம்ம கிராஸ் ப்ராஃபிட் போடுவோம், மற்ற இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கிரெடிட் சைட்ல போடுறோம். அண்ட் டெபிட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டு பார்ட்னர், ரெண்ட் பேபிள் டு பார்ட்னர், மேனேஜர்ஸ் கமிஷன் போடுறோம். இதை தவிர்த்து வேற ஏதாவது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருந்தா எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நெட் ப்ராஃபிட்டோ இல்ல நெட் லாஸையோ கண்டுபிடிப்போம். இதுதான் சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ். சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். நம்மளுக்கு இந்த சிலபஸ்ல பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்ஸ்ல சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ்ல 3 ஐட்டம்ஸ் கவர் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இன்னொன்னு மேனேஜர்ஸ் கமிஷன், அண்ட் தேர்ட் ஒன் வந்து ரெண்ட் பேயபிள் டு அ பார்ட்னர். ஸோ இப்போ இந்த 3 என்ன, அதோட அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ல 2 சிச்சுவேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், பார்ட்னர் ஃபர்முக்கு லோன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். சோ இப்போ பார்ட்னர் வந்து ஃபர்முக்கு லோன் கொடுத்திருக்காங்க. அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் யார் பே பண்ணும்? ஃபர்ம் பே பண்ணும் பார்ட்னருக்கு. ஓகே, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்றதுக்கு 2 கேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கு. அப்ப பார்ட்னர்ஷிப் டீட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட கொடுத்திருப்பாங்க. அப்ப ஃபர்ம் என்ன செய்யணும்? என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்களோ அதை வந்து ஃபர்ம் பார்ட்னருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்னு சொல்லி பே பண்ணிடணும். ஓகே, சோ சிம்பிள். கேஸ் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப பார்ட்னர்ஷிப் டீடே இல்ல. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதனால இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 ப்ரொவிஷன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபர்ம் வந்து பார்ட்னருக்கு 6% per annum ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த லோனுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, சோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை நம்ம எந்த அக்கௌண்ட்ஸ்ல காட்டணும்னு பாத்தீங்கன்னா 2 அக்கௌண்ட்ல காட்டுவோம். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்றது என்னது? சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட். சோ ஒரு ஃபர்ம் வந்து ஒரு வருஷத்துல ப்ராஃபிட் earn பண்ணாலும் சரி லாஸ் இன்கர் பண்ணியிருந்தாலும் சரி இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை பே பண்ணும். ஸோ அப்போ அதை எந்த அக்கௌண்ட்ல காட்டுவோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைட். ஏன்னா ஃபர்ம்க்கு இதே எக்ஸ்பென்ஸ். ஓகே, ஸோ அதனால டெபிட் சைட்ல காட்டுறோம். அடுத்தது லோன் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைட்ல இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை காட்டுவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனோட செகண்ட் சிச்சுவேஷன் பார்க்கலாம். செகண்ட் சிச்சுவேஷன், ஃபர்ம் வந்து பார்ட்னருக்கு லோன் கொடுத்திருக்கு. ஃபர்ம் பார்ட்னருக்கு லோன் கொடுத்திருக்கு. அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் யார் பே பண்ணும்? பார்ட்னர் ஃபர்முக்கு பே பண்ணும். ஸோ இதோட அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து 2 சிச்சுவேஷன் இருக்கு. ஒன்னு வந்து பார்ட்னர்ஷிப் டீட் இருந்தா, பார்ட்னர்ஷிப் டீட் இருந்தா என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த பார்ட்னர்ஷிப் டீட்ல இருக்கோ அதுக்கு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு பார்ட்னர் என்ன செய்யணும்? ஃபர்முக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்ணிடணும். செகண்ட் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீட் இல்ல. பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாத போது இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 ப்ரொவிஷன்ஸ் என்ன சொல்லுது? பார்ட்னர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து பே பண்ண வேண்டாம். ஸோ ஃபர்ம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணாது அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ இதை எந்த அக்கௌண்ட்ல காட்டுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைட். ஏன்னா ஃபர்ம் வந்து இன்ட்ரெஸ்ட்டை ரிசீவ் பண்ணுது பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து. ஸோ ஃபர்மை பொறுத்த வரைக்கும் இது என்னது? இன்கம். ஸோ அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைட்ல போடுறோம். ஓகே, அண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டோட டெபிட் சைட்ல போடுறோம். ஏன்னா பார்ட்னர்ஸ் பே பண்றாங்க. அப்ப அவங்க கேபிட்டல் பேலன்ஸ் குறையுது. ஸோ அதனால பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டோட டெபிட் சைட்ல இதை போடுறோம். நெக்ஸ்ட் நம்ம மேனேஜர்ஸ் கமிஷன் பார்க்கலாம். மேனேஜர் அப்படின்றவர் வந்து ஃபர்மோட ஒரு எம்ப்ளாயி. ஸோ அவர் சேலரிக்கு தான் அங்க ஒர்க் பண்றாரு. ஸோ அவரோட கமிஷன் வந்து ஃபர்ம் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபர்ம் வந்து அந்த வருஷத்துல ப்ராஃபிட் earn பண்ணாலும் சரி லாஸ் சஃபர் பண்ணாலும் சரி அவரோட கமிஷனை பே பண்ணும். ஸோ அதனால இது வந்து சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைட்ல போடுவோம். நெக்ஸ்ட் வந்து ரெண்ட் பேயபிள் டு அ பார்ட்னர். இப்போ ஒரு பார்ட்னர் வந்து ஒரு பில்டிங்கை
பிசினஸ் பர்பஸ்க்காக அந்த ஃபர்ம்க்கு கொடுத்திருந்தா அந்த ஃபர்ம் இன் ரிட்டர்ன் என்ன செய்யும், ரெண்ட் கொடுக்கும். ஓகே, சோ இந்த ரெண்டுமே ஃபர்மை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பென்ஸ் அண்ட் இது வந்து சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட். அதாவது ஃபர்ம் ப்ராஃபிட் earn பண்ணாலும் சரி லாஸ் இன்கர் பண்ணாலும் சரி இந்த ரெண்ட்டை பார்ட்னருக்கு பே பண்ணணும். சோ அதனால அது சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் இதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல காட்டுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், பார்ட்னர் salary, பார்ட்னர்ஸ் கமிஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings இதெல்லாம் பார்த்தோம். சோ இதோட நேச்சர் என்ன அண்ட் இதோட கால்குலேஷன் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெமுனரேஷன் டு பார்ட்னர்ஸ். ரெமுனரேஷன் அப்படின்றது பார்ட்னரோட salary, பார்ட்னரோட கமிஷன். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம சேலரிய பத்தி பார்க்கலாம். salary அப்படின்றது வந்து அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்னா ஃபர்ம் வந்து ஒரு வருஷத்துல ப்ராஃபிட் earn பண்ணாதான் ஃபர்ம் வந்து salary பே பண்ண முடியும் பார்ட்னர்ஸ்க்கு. ஸோ அப்போ ப்ராஃபிட்ஸ் இருந்தாதான் salary பே பண்ண முடியும். அதுதான் அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ஓகே, அடுத்தது அதோட பார்ட்னர்ஷிப் டீட்ல salary பே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருந்தா மட்டும்தான் ஃபர்ம் வந்து பார்ட்னர்ஸ்க்கு salary பே பண்ணும். ஸோ எப்ப வந்து ஃபர்ம் பார்ட்னர்ஸ்க்கு salary கொடுக்கும்னா பார்ட்னர்ஷிப் டீட்ல அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருந்தா மட்டும்தான். ஓகே, அதே மாதிரி ப்ரொவிஷனும் இருக்கு, அதே மாதிரி ஃபர்ம் ப்ராஃபிட்டும் earn பண்ணுச்சுன்னா salary கொடுக்கலாம். எப்ப வந்து பார்ட்னர்ஸ்க்கு ஃபர்ம் salary கொடுக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீட் இல்லைன்னா salary கொடுக்காது. பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கு பட் பார்ட்னர்ஷிப் டீட்ல சேலரிக்கான ஒரு ப்ரொவிஷனே இல்லை அப்படின்னா பார்ட்னர்ஸ்க்கு salary கொடுக்காது. ஓகே, ஸோ இதோட அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சேலரியை நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல போடுறோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை இயர் எண்டில் ப்ரிப்பேர் பண்றோம். அதாவது இப்போ நம்மளோட அக்கௌண்டிங் பீரியட் 1st ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகி 31st மார்ச் முடியுதுன்னா அந்த 31st மார்ச் அன்னைக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து ஒரு பார்ட்னரோட salary per month கொடுத்திருந்தா நீங்க என்ன செய்யணும், அது 12 months கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை 12 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அந்த salary அமௌண்ட்டை. சப்போஸ் நம்மளுக்கு per குவார்ட்டருக்கு salary கொடுத்திருக்காங்க ஒரு பார்ட்னருக்கு அப்படின்னா அதை நீங்க என்ன பண்ணும், 12 months கன்வெர்ட் பண்ணும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை குவார்ட்டர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 4 quarters. ஓகே, 3 months நம்ம பிரிச்சுக்கணும் 12 months. ஸோ 4 quarters வரும். ஓகேவா, அப்ப கொடுத்திருக்கிற salary 4 மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 12 months கன்வெர்ட் ஆயிடும். அடுத்தது வந்து நம்மளுக்கு salary half yearly salary-யா கொடுத்திருக்காங்க, 6 months-க்கு ஒரு salary அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதை ஒரு வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணா எத்தனை 6 months இருக்கு ஒரு வருஷத்துல, 2 6 months, 2 half இருக்கு இல்லையா. சோ அப்ப என்ன பண்றோம், கொடுத்த salary into 2 பண்ணுங்க. ஓகே, அடுத்தது வந்து இயர்லி salary per annum இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா per annumனாலே வருஷத்தோட salary கொடுத்துட்டாங்க. அப்ப எதுவுமே நம்ம பண்ண வேணாம், அப்படியே அந்த salary அமௌண்ட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல காட்டிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து கமிஷன் பார்க்கலாம். கமிஷன்ங்கிறதுமே அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் தான். ஓகேவா, சோ அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்னா the firm net profit earn பண்ணாதான் அது வந்து இந்த கமிஷனை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் பார்ட்னர்ஸ்க்கு. ஓகே, சோ இது வந்து சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ் கிடையாது. அண்ட் பார்ட்னர்ஷிப் டீடுமே வந்து பார்ட்னர்ஸ்க்கு கமிஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் வச்சிருந்தா மட்டும்தான் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்து இந்த கமிஷனை பார்ட்னர்ஸ்க்கு பே பண்ணும். அண்ட் ஃபர்ம் வந்து ப்ராஃபிட் earn பண்ணா மட்டும்தான் இந்த கமிஷனை பே பண்ண முடியும். ஸோ அதனாலதான் இதை வந்து அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ எப்போ வந்து கமிஷனை பார்ட்னர்ஸ்க்கு ஃபர்ம் பே பண்ணும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீட்ல இதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்கணும். எப்போ வந்து பார்ட்னர்ஸ்க்கு கமிஷன் பே பண்ணாதுன்னா பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாத போது கமிஷன் பே பண்ணாது. அப்படியே பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கு பட் இந்த கமிஷனுக்கான ஒரு ப்ரொவிஷன் இல்லை அப்படின்னா அது பே பண்ணாது. இதோட அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல வந்து கமிஷனை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ கமிஷனை வந்து ஒரு பெர்சன்டேஜ்ல கொடுத்திருப்பாங்க. ஓகே, 10%, 5% அந்த மாதிரி கொடுத்துட்டு இதை வந்து எதுல கால்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்கன்னா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன். பிஃபோர்ங்கிற வேர்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன். ஸோ கமிஷனுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன நெட் ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்களோ அதை போட்டு இன்டூ ரேட் ஆஃப் கமிஷன் பை 100. இந்த பெர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த பெர்சன்டேஜ் என்னவோ அதை போட்டுக்கோங்க. 10னா 10/100, 5%னா 5/100 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா commission as a percentage of net profit after charging such commission. After charging the word இருந்துச்சுன்னா நீங்க net profit before commission எடுத்துக்கோங்க into rate of commission divided by 100 plus rate of commission. So rate of commission வந்து 5% வச்சுக்கோங்க. மேல 5/100 plus கீழே அந்த 5 போட்டுக்கோங்க. So 105 வரும் பேஸ்ல. ஓகே, இதுதான் இதோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸாவும் இருக்கலாம், இல்ல சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்டாவும் இருக்கலாம்.
சப்போஸ் அது அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்டா இருந்துச்சு அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் பார்ட்னர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கும். ஓகே, அதே மாதிரி ஃபர்ம் என்ன பண்ணிருக்கணும், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்கணும். ஏன்னா அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ங்கிறது என்னது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட். அதுதான் அந்த ப்ராஃபிட்டை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலா நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணா மட்டும்தான் ஃபர்ம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பே பண்ணும், அது அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸா இருக்கும்போது. ஓகேவா? அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல போடுவோம். ஏன்னா ஃபர்ம்க்கு வந்து இது எக்ஸ்பென்ஸ். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபர்ம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் சரி இல்ல லாஸ் இன்கர் பண்ணாலும் சரி இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பே பண்ணி தான் ஆகணும். அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல போடுவோம். சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸா இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை எப்பவுமே நம்ம ஓப்பனிங் கேபிட்டல்ல தான் கால்குலேட் பண்ணுவோம். நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருப்பாங்க, 5%, 10% அப்படி கொடுத்திருப்பாங்க. அப்ப அதை நம்ம ஓப்பனிங் கேபிட்டல்ல தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ கொஸ்டின்ல தெளிவா பார்த்துக்கோங்க, ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கான்னு அதுல கால்குலேட் பண்ணுங்க. சப்போஸ் ஒரு பார்ட்னர் வந்து அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்றாரு, அந்த வருஷத்துல நடுவுல வந்து ஒரு அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்றாரு, சே ஜூலைலயே இன்ட்ரடியூஸ் பண்றாரு அப்படின்னா அந்த அடிஷனல் கேபிட்டலுக்குமே நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணணும் டில் த எண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் இயர். ஸோ இப்போ ஜூலை 1 வந்து அவர் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்றாரு அண்ட் அக்கௌண்டிங் பீரியட் வந்து 31 மார்ச் முடியுது அப்படின்னா அந்த ஜூலைலேருந்து 31 மார்ச் வரைக்கும் 9 மந்த்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கால்குலேட் பண்ணணும். அதை தவிர்த்து ஓப்பனிங் கேபிட்டல்லேருந்தும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணும். சப்போஸ் ஒரு பார்ட்னர் வந்து அவரோட கேபிட்டல்லேருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணி இருந்தா அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ண கூடாது. ஏன்னா ஃபர்ம்ல அவரோட கேபிட்டலே இல்லைல்ல, அதை வித்ட்ரா பண்ணிட்டாருல. இப்போ ஒரு பார்ட் ஆஃப் த கேபிட்டலை வித்ட்ரா பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த பார்ட் ஆஃப் த கேபிட்டலுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த கேபிட்டல் ஃபர்ம்லயே இல்லை. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்பவுமே ஓப்பனிங் கேபிட்டல்ல தான் கால்குலேட் பண்ணும். இப்போ நீங்க கொஸ்டின்ல பாக்குறீங்க ஓப்பனிங் கேபிட்டலே கொடுக்கல, அப்ப நீங்க எப்படி கால்குலேட் பண்ணும்? ஓகேவா? சோ இப்போ நம்ம வந்து பிக்ஸ்ட் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும்? பிக்ஸ்ட் கேபிட்டல் மெத்தட்ல ரெண்டு அக்கௌண்ட் இருக்கும், ஒன்னு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்னு பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் ப்ராட் டவுன் இருக்குல்ல, அதுல தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ அந்த ப்ராட் டவுன் பேலன்ஸ் நம்மளுக்கு தெரியாது, அதை தான் இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சோ எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஃபார்மேட் ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான், பிக்ஸ்ட் கேபிட்டல்ல பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ இந்த ப்ராட் டவுன் பேலன்ஸ் தான் மிஸ்ஸிங் ஃபிகரா இருக்கு. அப்ப நம்ம இந்த மிஸ்ஸிங் ஃபிகர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டெபிட் சைடு ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி கிரெடிட் சைடுல இருக்கிற அடிஷனல் கேபிட்டலை மைனஸ் பண்ணா இந்த மிஸ்ஸிங் ஃபிகர் கிடைச்சிரும். இதை ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம்ல போடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டெபிட் சைட்ல இருக்கிற க்ளோசிங் பேலன்ஸை போடுங்க, கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் இந்த அமௌண்ட்டை இங்க போட்டுக்கோங்க. ஓகே, அதோட என்ன பண்ணும், ஆட் டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டல், இதை ஆட் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அதுல இருந்து கிரெடிட் சைட்ல இருக்கிற இந்த அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட மைனஸ் பண்ணுங்க. அப்ப நம்மளுக்கு எது மிஸ்ஸிங் ஃபிகர் கிடைக்குது? இந்த ப்ராட் டவுன் பேலன்ஸ் which is capital in the beginning of the year. சப்போஸ் firm வந்து fluctuating capital method ஃபாலோ பண்ணுது அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்ணும்? ஸோ fluctuating capital methodல நம்ம ஒரே ஒரு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதோட ப்ராட் டவுன் பேலன்ஸ்ல தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ல கால்குலேட் பண்ணுவோம். இப்போ இந்த ப்ராட் டவுன் பேலன்ஸ் மிஸ்ஸிங்கா இருக்கு, அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ இங்க பாருங்க, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட், இந்த ப்ராட் டவுன் பேலன்ஸ் மிஸ்ஸிங்கா இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? டெபிட் சைடு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கிரெடிட் சைடு ஐட்டம்ஸை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு இந்த மிஸ்ஸிங் ஃபிகர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம்ல நம்ம ஃபர்ஸ்ட் எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுவோம், க்ளோசிங் கேபிட்டல்ல இருந்து. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது போறது ஓப்பனிங் கேபிட்டல், ஸோ க்ளோசிங் கேபிட்டல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ க்ளோசிங் கேபிட்டல்ல போடுங்க, இதோட டெபிட் சைடு ஐட்டம்ஸை ஆட் பண்ணுங்க. drawings against capital, drawings against profit, interest on drawings. Suppose நம்மளுக்கு profit and loss appropriation accountல loss இருக்குன்னா அதை debit sideல போட்டிருப்போம், அதையும் add பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு டோட்டல் வரும். இதுலேருந்து நம்ம கிரெடிட் சைடு ஐட்டம்ஸை மைனஸ் பண்ணிக்கலாம். கிரெடிட் சைடில் இருக்கிற அடிஷனல் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், கமிஷன் ஆர் போனஸ், அப்புறம் பார்ட்னர் சேலரி. சப்போஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேர் ஆஃப் லாஸோ இல்லை ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டோ ஏதாவது ஒன்றுக்கு தான் வரும். ஓகே, ஸோ அதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த டோட்டல்லேருந்து நம்மளுக்கு இந்த மிஸ்ஸிங் ஃபிகர் கிடைக்கும், brought down balance which is opening capital. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட ப்ரொவிஷன்ஸ் பார்க்கலாம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஓகே, சோ இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து 3 கேஸ்ல இருக்கு. ஒவ்வொரு கேஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பார்ட்னர்ஷிப் டீடே இல்ல. பார்ட்னர்ஷிப் டீடே இல்லனா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் நாட் அலவுட். அப்ப ஃபர்ம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பே பண்ணாது. சிம்பிள். நெக்ஸ்ட் கேஸ் 3 க்கு போயிருவோம். கேஸ் 3 வந்து பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கு அண்ட் பார்ட்னர்ஷிப் டீட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் as a சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. சோ பார்ட்னர்ஷிப் டீட் என்ன சொல்லுது? ப்ரொவைட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் as a சார்ஜ். as a சார்ஜ்னா சார்ஜ் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுது. சார்ஜ் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃபர்ம் வந்து ப்ராஃபிட் earn பண்ணாலும் சரி இல்ல லாஸ் இன்கர் பண்ணிருந்தாலும் சரி இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பே பண்ணணும். சோ அப்ப ஃபர்ம் என்ன செய்யும்? இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பே பண்ணிடும். இதுவும் சிம்பிள். நெக்ஸ்ட் கேஸ் 2. கேஸ் 2 என்னன்னா பார்ட்னர்ஷிப் டீட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணலான் இருக்கு. பட் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சார்ஜா இல்ல அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் தான் கொடுக்கல. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நம்ம பண்றது எல்லாமே இப்படிதான் இருக்கும். ப்ரொவைட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 10% per annum இப்படிதான் இருக்கும். அது சார்ஜா இல்ல அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ஆனே கொடுத்திருக்க மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? 3 சிச்சுவேஷனை அப்ளை பண்ணி போடணும். ஓகே, எந்த சிச்சுவேஷன் சூட் ஆகுதோ அதை வச்சு அந்த சம்ம ப்ரொசீட் பண்ணும். ஓகே, சோ இப்போ இந்த கேஸ் 2ல 3 சிச்சுவேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் நெட் லாஸ் இருக்கு அந்த ஃபர்ம்க்குன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க வேணாம். செகண்ட் சிச்சுவேஷன் ப்ராஃபிட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலாவோ இல்ல இன்ட்ரெஸ்ட்டை விட ஜாஸ்தியாவோ இருக்கு அப்படின்னா என்ன இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேட்டோ அதை அப்படியே கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்களோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 20,000 வச்சுக்கோங்க. அந்த ஃபர்மோட நெட் ப்ராஃபிட் 40,000. ஸோ 20,000 வந்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், பட் நெட் ப்ராஃபிட் ஜாஸ்தியா இருக்கு 40,000. ஸோ அடிக்குவேட்டா இருக்கு. அப்ப அந்த 20,000 அப்படியே பார்ட்னர்ஸ்க்கு கொடுத்துடலாம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஓகே, இது சிச்சுவேஷன் 2. நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் பாருங்க. இப்ப ப்ராஃபிட் இருக்கு. ப்ராஃபிட் வந்து 20,000 இருக்கு. 2 பார்ட்னர்ஸோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்றது 40,000 இருக்கு. ஓகே, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 40,000, நெட் ப்ராஃபிட் 20,000 தான் இருக்கு. சோ அப்ப நெட் ப்ராஃபிட் அடிக்குவேட்டா இல்ல. அப்ப என்ன செய்யணும்? 2 பார்ட்னர்ஸோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்குல்ல, அதோட ரேஷியோல இந்த ப்ராஃபிட்ட அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிரணும். அதுதான் சிச்சுவேஷன் 3. சோ சிச்சுவேஷன் 3ல ப்ராஃபிட் வந்து இன்அடிக்குவேட்டா இருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பே பண்றதுக்கு. ஓகேவா? சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஜாஸ்தியா இருக்கு, ப்ராஃபிட் கம்மியா இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோல நம்ம இந்த ப்ராஃபிட்டை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு சொல்லி பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு மட்டும் கிடையாது. சப்போஸ் சேலரி, அதே மாதிரி வந்துட்டு கமிஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இது எல்லாமே சேர்த்தே நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டை விட ஜாஸ்தியாச்சுன்னா என்ன பண்ணலாம்? நம்ம இந்த ரேஷியோவை கண்டுபிடிச்சு 2 பார்ட்னர்ஸோட ரேஷியோவை கண்டுபிடிச்சு ப்ராஃபிட்டை அந்த ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். எப்போ? ப்ராஃபிட் இன்அடிக்குவேட்டா இருக்கும்போது. சோ இந்த 3 கேஸும் எப்போ நம்ம அப்ளை பண்றோம்? பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கு அண்ட் அதுல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. பட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து சார்ஜா இல்ல அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ஆன் கொடுக்கலன்னா நம்ம இந்த 3 சிச்சுவேஷனை அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் லாஸ் இருந்தா நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க மாட்டோம். செகண்ட் சிச்சுவேஷன் ப்ராஃபிட் அடிக்குவேட்டா இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை விட அடிக்குவேட்டா இருந்துச்சு அப்படின்னா என்ன இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அது அப்படியே கொடுத்துடலாம். சிச்சுவேஷன் 3 வந்து ப்ராஃபிட் இன்அடிக்குவேட்டா இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஜாஸ்தியா இருக்கு, ப்ராஃபிட் கம்மியா இருக்குங்கும் போது 2 பார்ட்னர்ஸோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோல அந்த ப்ராஃபிட்டை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். இதுதான் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். டிராயிங்ஸ் அப்படின்றது பார்ட்னர்ஸ் வந்து ஃபர்ம்ல இருந்து பணத்தை பர்சனல் யூஸ்க்கு எடுத்துக்கிறது தான் டிராயிங்ஸ். அப்போ பார்ட்னர்ஸ் என்ன செய்யறாங்க? இன் ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பே பண்றாங்க. ஸோ டிராயிங்ஸ்ல 2 விதம் இருக்கு. ஒன்னு வந்து டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டல், அதாவது அவங்களோட கேபிட்டல்ல இருந்து பணத்தை வித்ட்ரா பண்றாங்க அப்படிங்கும்போது அது டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டல். அண்ட் இதை வந்து பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல போடுவோம். ஏன்னா இது கேபிட்டல் பேலன்ஸை குறைக்கும். அண்ட் டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டலை இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு எடுத்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட் டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட். நம்மளுக்கு யூஸ்வலா கொஸ்டின்ல டிராயிங்ஸ் மட்டும் கொடுத்திருப்பாங்க, அதுதான் டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட். ஓகே, ஸோ டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்றது பார்ட்னர் வந்து அவங்களோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்ல இருந்து வித்ட்ரா பண்றது தான் டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட். அண்ட் இது டிராயிங்ஸ் அக்கௌண்ட்ல நம்ம டெபிட் பண்றோம். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு இந்த டிராயிங்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை எப்படி கால்குலேட் பண்ணும், என்ன மெத்தட்ஸ்ல கால்குலேட் பண்ணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப டிராயிங்ஸ் வந்து 2 விதமா இருக்கு. ஒன்னு இர்ரெகுலர் டிராயிங்ஸ், இன்னொன்னு ரெகுலர் டிராயிங்ஸ். இர்ரெகுலர் டிராயிங்ஸ் அப்படின்றது
எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் வித்ட்ரா பண்ணுவாங்க அண்ட் எப்ப வேணாலும் வித்ட்ரா பண்ணுவாங்க, என்ன டைம் பீரியட்ல வேணாலும் வித்ட்ரா பண்ணுவாங்க. அது irregular drawings. ரெகுலர் டிராயிங்ஸ் அப்படின்றது ஒரே அமௌண்ட், சேம் அமௌண்ட்டை ஒரு ரெகுலர் பீரியட் ஆஃப் இன்டர்வல்ல வித்ட்ரா பண்ணுவாங்க. அது ரெகுலர் டிராயிங்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் 2000 rupees வித்ட்ரா பண்றாங்கன்னா ஒவ்வொரு மாசத்தோட பிகினிங்ல மட்டும் வித்ட்ரா பண்ணுவாங்க. சோ மாசத்தோட பிகினிங், அதாவது ரெகுலரா இருக்கா அந்த டைம் பீரியட் அண்ட் அமௌண்ட்டும் சேமா இருக்கா, அப்ப அது ரெகுலர் டிராயிங்ஸ். இர்ரெகுலர் டிராயிங்ஸ்ங்கிறது அமௌண்ட் மாறிட்டே இருக்கும், அவங்க வித்ட்ரா பண்ற அமௌண்ட்டும் மாறும், அதே மாதிரி டைம் பீரியடும் மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் இர்ரெகுலர் டிராயிங்ஸ். ஸோ இர்ரெகுலர் டிராயிங்ஸை கால்குலேட் பண்றதுக்கு, அதுல இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம ப்ராடக்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ப்ராடக்ட் மெத்தட்ல நம்மளுக்கு சிம்பிள் மெத்தட் இருக்கு அண்ட் ப்ராடக்ட் மெத்தட் இருக்கு கால்குலேட் பண்றதுக்கு. அண்ட் ரெகுலர் டிராயிங்ஸ் நம்ம ரெகுலர் டிராயிங்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு ஆவரேஜ் ப்ராடக்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸோட கால்குலேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இர்ரெகுலர் டிராயிங்ஸா இருக்கும்போது நம்ம ப்ராடக்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ப்ராடக்ட் மெத்தட் கீழே ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு சிம்பிள் மெத்தட். சிம்பிள் மெத்தட்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு டிராயிங்கும் ஒரு வாட்டியும் ஒரு அமௌண்ட் வித்ட்ரா பண்றாங்கல்ல, அந்த ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் நம்ம செப்பரேட்டா என்ன பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணிட்டு கடைசியா நம்ம என்ன செய்வோம், எல்லா இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்ணி டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுவோம். அடுத்தது ப்ராடக்ட் மெத்தடுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, டோட்டல் டிராயிங்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100 இன்டூ 1/12 ஆர் 1/365. மந்த்ல கால்குலேட் பண்ணும்போது 1/12 யூஸ் பண்ணுவோம், டேஸ்ல கால்குலேட் பண்ணும்போது 1/65 யூஸ் பண்ணுவோம். ரெகுலர் டிராயிங்ஸா இருக்கும்போது நம்ம எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ரெகுலர் டிராயிங்ஸ்னா பிக்சட் அமௌண்டா இருக்கும், அமௌண்ட் ஒரே அமௌண்ட் தான் வித்ட்ரா பண்ணுவாங்க அண்ட் பிக்சட் இன்டர்வல்ஸ்ல வித்ட்ரா பண்ணுவாங்க. ஸோ டைம் பீரியடும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்ப நம்மளோட ஃபார்முலா டோட்டல் டிராயிங்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100 இன்டூ ஆவரேஜ் பீரியட் டிவைடட் பை 12. ஸோ ரெகுலர் டிராயிங்ஸா இருக்கும்போது நம்ம ஆவரேஜ் பீரியட் அப்படின்னு ஒண்ணு போடுவோம். ஓகே, ஸோ மறக்க கூடாது, டோட்டல் டிராயிங்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100 இன்டூ ஆவரேஜ் பீரியட் டிவைடட் பை 12. இப்போ இந்த ஆவரேஜ் பீரியட் எப்படி போடணும், ஸோ இதுக்கு ஒரு சார்ட் இருக்கு, இதை நீங்க பாத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ் ஃபார் ஆவரேஜ் பீரியட், அதாவது இப்போ வந்து மந்த்லி டிராயிங்ஸா இருக்கு 12 மந்த்ஸுக்கு அப்படின்னா, அடுத்த காலம் பாத்தீங்கன்னா குவார்டர்லி டிராயிங்ஸா இருக்கு 12 மந்த்ஸுக்கு, அடுத்தது ஹாஃப் இயர்லி டிராயிங்ஸா இருக்கு 12 மந்த்ஸுக்கு, மந்த்லி டிராயிங்ஸ் ஒன்லி ஃபார் 6 மந்த்ஸ் அப்படின்னா, மந்த்லி டிராயிங்ஸ் ஃபார் ஒன்லி 9 மந்த்ஸ் அப்படின்னா எப்படி. இப்போ வந்து டிராயிங்ஸை வந்து ஒவ்வொரு பீரியடோட பிகினிங்ல, இப்போ மந்தோட பிகினிங்ல வந்து வித்ட்ரா பண்றாங்க அப்படிங்கும்போது 6.5 ஆவரேஜ் பீரியட். இப்ப மந்தோட மிடில்ல வித்ட்ரா பண்றாங்க அப்படின்னா 6. நெக்ஸ்ட் மந்தோட எண்ட்ல வித்ட்ரா பண்றாங்க அப்படின்னா 5.5 ஆவரேஜ் பீரியட். இப்ப குவார்டர்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குவார்டர்லியோட பிகினிங்ல வித்ட்ரா பண்றாங்க அப்படின்னா 7.5, ஒவ்வொரு குவார்டரோட மிடில்ல வித்ட்ரா பண்றாங்கன்னா 6 அண்ட் ஒவ்வொரு குவார்டரோட எண்ட்ல வித்ட்ரா பண்றாங்கன்னா 4.5 ஆவரேஜ் பீரியட். ஓகே, அதே மாதிரி ஹாஃப் இயர்லி டிராயிங்ஸ் ஒவ்வொரு ஹாஃப் இயர்லி பிகினிங்ல வித்ட்ரா பண்றாங்கன்னா 9, ஒவ்வொரு ஹாஃப் இயர்லி மிடில்ல வித்ட்ரா பண்றாங்கன்னா 6, ஒவ்வொரு ஹாஃப் இயர்லி எண்ட்ல வித்ட்ரா பண்றாங்கன்னா 3 ஆவரேஜ் பீரியட். நெக்ஸ்ட் வந்து மந்த்லி டிராயிங்ஸ் ஃபார் 6 மந்த்ஸ். ஸோ 6 மந்த்ஸுக்கு மந்த்லி டிராயிங்ஸா இருக்கு, அது பிகினிங்கா இருக்கும்போது 3.5, மிடிலா இருக்கும்போது 3, எண்டா இருக்கும்போது 2.5. அதே மாதிரி 9 மந்த்ஸுக்கு வித்ட்ரா பண்றாங்க அண்ட் அது மந்த்லி டிராயிங்ஸா இருக்குன்னா பிகினிங்கா இருக்கும்போது 5, மிடிலா இருக்கும்போது 4.5 அண்ட் எண்டா இருக்கும்போது 4. ஓகே, ஸோ இந்த ஆவரேஜ் பீரியட கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கொஸ்டின்ல எது கொடுத்துருக்காங்க, மந்த்லி டிராயிங்ஸ் பிகினிங் ஆஃப் த மந்தா, எண்ட் ஆஃப் த மந்தா, மிடில் ஆஃப் த மந்தா, அதுக்கேத்த மாதிரி இந்த ஆவரேஜ் பீரியட போடணும், டிவைடட் பை 12 போடணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கால்குலேட் பண்ணும்போது சில ஃபேக்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். என்னென்னு பாருங்க. இப்போ நம்மளுக்கு டிராயிங்ஸ் எந்த டேட்ல வித்ட்ரா பண்றாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது பிகினிங் ஆஃப் த மந்த், எண்ட் ஆஃப் த மந்த் ஆர் மிடில் ஆஃப் த குவார்டர் இப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பர் ஆனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்களா 10% பர் ஆனம் அப்படின்னு கொடுத்துருந்தா நீங்க என்ன செய்யணும், ஆவரேஜ் பீரியட் எடுத்துக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இப்ப டேட் ஆஃப் வித்ட்ராயல் கொடுக்கல, பிகினிங் ஆஃப் த மந்தா, எண்ட் ஆஃப் த மந்தா, மிடில் ஆஃப் த குவார்டரா, இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல அப்படிங்கும்போது நீங்க ஆவரேஜ் பீரியட 6 மந்த்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ 6/12 போட்டுக்கோங்க ஆவரேஜ் பீரியட். அடுத்தது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது 10% பர் ஆனம் கொடுப்பாங்கல்ல, அப்ப அந்த பர் ஆனம் அப்படிங்கிற வேர்டு இல்ல, வெறும் 10% மட்டும் இருக்கு அப்படின்னா நீங்க டைம் ஃபேக்டரை எடுத்துக்க கூடாது. அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா
டோட்டல் drawings into அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆவரேஜ் பீரியடை எடுத்துக்காதீங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இந்த வேர்ட்ல இருந்தே நம்மளுக்கு என்ன புரியுது? பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த அட்ஜஸ்ட் பண்றதுதான் பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, சில டைம் ஃபர்ம் வந்து அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது அவங்களோட அக்கௌண்டிங் பீரியடுங்கிறது 1st ஏப்ரல் டு 31st மார்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 31st மார்ச் அன்னைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. 1st ஏப்ரல்ல இருந்து அவங்க அடுத்த அக்கௌண்டிங் இயர்க்குள்ள போயிடுவாங்க. இப்ப 1st மே அன்னைக்கு என்ன கவனிக்கிறாங்க? போன வருஷம், அதாவது 31st மார்ச் சம் இயர் அதோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணாங்கல்ல, அதுல ஏதோ எரர்ஸ் ஒமிஷன்ஸ் இருக்குங்கிறத 1st மே அன்னைக்கு தான், அடுத்த அக்கௌண்டிங் பீரியட் போது தான் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப திரும்பி அந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்றது கஷ்டம் இல்ல. அப்ப இந்த எரர்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்னு தான் இந்த பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, சோ இப்ப இந்த எரர்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ் என்னென்ன டைப்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து omission but profits are correctly distributed. அதாவது பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இல்ல பார்ட்னர் சேலரி, இல்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், இந்த மாதிரி விஷயத்த ஒமிட் பண்ணிட்டாங்க போடுறதுக்கு. பட் ப்ராஃபிட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கரெக்டான ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. இது ஒரு டைப் ஆஃப் ஒமிஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குல்ல, அதை தப்பான ரேட்ல கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் ப்ராஃபிட்ஸை கரெக்டான ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. இப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 6% சார்ஜ் பண்ணும், பட் 5% தான் சார்ஜ் பண்ணிருக்காங்க. சோ அப்ப ரேட் என்ன பண்ணிட்டாங்க? தப்பா சார்ஜ் பண்ணிருக்காங்க. பட் ப்ராஃபிட் ஷேரை கரெக்டா கொடுத்துட்டாங்க அந்த ரேஷியோல. அடுத்தது பாத்தீங்கன்னா ரேட்ஸையும் தப்பா போஸ்ட் பண்ணிட்டாங்க அண்ட் ப்ராஃபிட்ஸுமே தப்பான ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாத்தீங்கன்னா 4% இருக்கணும், பட் 5% கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க ரேட் தப்பா போயிடுச்சு. அதே மாதிரி ப்ராஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா 3:2:1 ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், பட் 1:1:1 ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் எரர்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ். ஓகே, சோ இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றாங்க அப்படின்றதுதான் பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். என்னென்ன எரர்ஸ் ஆர் ஒமிஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சோ இந்த எரர்ஸ் ஆர் ஒமிஷன்ஸை நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்கு எந்த பார்ட்னர் அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களோட கேபிட்டல் ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணுவோம். அதுதான் பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியை பாஸ் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணணும். இதுதான் அதோட ஃபார்மேட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பர்டிகுலர்ஸ் காலம். இங்க வந்து நான் 3 பார்ட்னர்ஸ் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன், ஏபிசி. அண்ட் இந்த ஏபிசி பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவங்களோட கேபிட்டல் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் எடுத்துக்கிறோம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கொஸ்டின். இப்போ பிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்கன்னு சொன்னா கரண்ட் அக்கௌண்ட் எடுப்போம். அதே பிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் எடுப்போம். சோ இப்போ கேபிட்டல் ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு டெபிட் சைட் கிரெடிட் சைட் இருக்கும் இல்லையா, சோ அதனால ஒவ்வொரு பார்ட்னரோட கேபிட்டல் ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஒரு டெபிட் காலம் கிரெடிட் காலம் ஓபன் பண்றோம். லாஸ்ட் காலம் ஃபர்மோடது. ஃபர்மோட ப்ரிப்பேர் பண்றது நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஃபர்மோட காலமை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கும் நம்மளுக்கு டெபிட் சைட் கிரெடிட் சைட் இருக்கு, ஸோ அதனால டெபிட் காலம் கிரெடிட் காலம் ஓபன் பண்றோம். ஓகே, ஸோ இந்த இதை போட்டு நம்மளுக்கு ஒரு நெட் எஃபெக்ட் வரும். அந்த நெட் எஃபெக்டை வச்சு நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணுவோம். ஓகே, எந்த பார்ட்னர் வந்து எக்ஸஸா ரிசீவ் பண்ணிருக்காரோ அவரோட கேபிட்டல் ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி எந்த பார்ட்னருக்கு ஷார்டேஜ் இருக்கோ அந்த பார்ட்னரோட கேபிட்டல் ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணுவோம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் டெபிட். இங்க வந்து எந்த பார்ட்னர் ஜாஸ்தியா ரிசீவ் பண்ணிருக்காங்களோ, 2 பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஒரு கரண்ட் அக்கௌண்ட், எந்த பார்ட்னர் ஷார்டேஜ்ல ரிசீவ் பண்ணிருக்காங்களோ அவங்கள கிரெடிட் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் கேரண்டி ஆஃப் ப்ராஃபிட். கேரண்டி ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்றது ஒரு பார்ட்னருக்கு பிசினஸ்ல இருந்து மினிமம் ப்ராஃபிட் இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேரண்டியோ ஒரு ப்ராமிஸோ கொடுக்கறது தான் கேரண்டி ஆஃப் ப்ராஃபிட். ஓகே, இந்த கேரண்டி யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் கொடுக்கலாம், இல்ல ஒரு புது பார்ட்னர் உள்ள வராங்க அப்படின்னா அந்த பார்ட்னருக்கு இந்த கேரண்டி கொடுக்கலாம். ஓகே, சோ இந்த கேரண்டி யார் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த பார்ட்னர்ஸ் எல்லாம் அக்ரீட் ரேஷியோல அந்த கேரண்டியை கொடுப்பாங்க. இல்ல வந்து எக்ஸிஸ்டிங் பார்ட்னருக்கு ஒரு பார்ட்னரோ இல்ல மத்த பார்ட்னர்ஸோ சேர்ந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இன்கமிங் பார்ட்னருக்கு ஓல்டு பார்ட்னர்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃபர்ம் கேரண்டி கொடுக்கும். ஓகே, சோ இப்போ இந்த கேரண்டீட் பார்ட்னர் இருக்காங்களே, இப்ப எந்த பார்ட்னருக்கு கேரண்டி கொடுத்திருக்காங்களோ அந்த பார்ட்னரோட ஆக்சுவல் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் இப்ப வந்து நம்மளுக்கு டிவிசிபிள் ப்ராஃபிட் வந்திருக்கும். அந்த டிவிசிபிள் ப்ராஃபிட்டை அவங்களோட ரேஷியோல நம்ம பிரிச்சு கொடுக்கும் போது, ஓகே ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல பிரிச்சு கொடுக்கும் போது அந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து
கேரண்டீட் அமௌண்ட் அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கேரண்டி பண்ணிருக்காங்களோ அதை விட ஜாஸ்தியா இருக்கும்போது அவங்க எவ்வளவு ஆக்சுவல் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வாங்கியிருக்காங்களோ அதை கொடுத்துருவாங்க. ஏன்னா அது வந்து எவ்வளவு மினிமம் கேரண்டி கொடுத்துருக்காங்களோ அதை விட ஆக்சுவல் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த ஆக்சுவல் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸை கொடுத்துருவாங்க. இப்ப இந்த கேரண்டீட் பார்ட்னரோட ஆக்சுவல் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ன்றது டிவிசிபிள் ப்ராஃபிட் வருது. அந்த டிவிசிபிள் ப்ராஃபிட்டை அவரோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். சோ அப்போ அவருக்கு ஒரு ஆக்சுவல் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வருது இல்லையா, அந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து கேரண்டீட் ப்ராஃபிட்டை விட கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டை நம்ம டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் கேரண்டீட் அமௌண்ட் ஜாஸ்தியா இருக்கும் ஆனா ஆக்சுவல் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கம்மியா இருக்கும். அப்ப அந்த டிஃபரன்ஸை டிஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். இந்த டிஃபிஷியன்சியை யார் பே பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டிஃபிஷியன்சி வந்து பே பண்றதுக்கு 2 கேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ்ல இப்ப ரிமைனிங் பார்ட்னர்ஸ் வந்து கேரண்டி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த ரிமைனிங் பார்ட்னர்ஸ் பே பண்ணுவாங்க. அதுல 2 சிச்சுவேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன பாத்தீங்கன்னா, இந்த டிஃபிஷியன்சியை அவங்க அக்ரீட் ரேஷியோல போன் பண்ணுவாங்க. சோ கொஸ்டின்லயே கொடுத்துருவாங்க, இந்த டிஃபிஷியன்சியை வந்து இவங்க ஒரு ரேஷியோல போன் பண்றாங்கன்னு சொல்லியே கொடுத்துருவாங்க. அப்படி நம்மளுக்கு எந்த ரேஷியோவும் கொடுக்கல அப்படின்னா சிச்சுவேஷன் 2 அப்ளை பண்ணும். அப்ப அவங்களோட எக்ஸிஸ்டிங் ஓல்ட் ரேஷியோ இருக்கும் இல்லையா, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, அதுல அவங்க அந்த டிஃபிஷியன்சியை போன் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த கேஸ் 2 பாத்தீங்கன்னா, இப்ப ஏதாவது ஒரு பார்ட்னர் மட்டும் கேரண்டி கொடுத்திருக்காரு அப்படிங்கும்போது அந்த டிஃபிஷியன்ஸை அந்த ஒரு பார்ட்னர் மட்டும் தான் பே பண்ணுவாரு. பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்ஸோட ஹோல் கான்செப்ட்ஸும் நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் புரிஞ்சிச்சா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதே மாதிரி நீங்க இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ஒரு நோட்ல எழுதுனீங்களா அப்படிங்கறதையும் சொல்லுங்க. சோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.